இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள். நில்லுங்க. மாட்டணும்டா. எங்க போயிட்டு வரீங்க? அது அங்க என்ன? அம்மா, நீங்க எல்லாரும் என்ன தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? நான் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். நம்புங்கப்பா, அது ஒரு ரெகுலர் சவாரி. ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொல்லி கால் பண்ணாங்க. அதனாலதான் நான் மாறனை கூட்டிட்டு போயிட்டேன். வலிமா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஏன் வலிமா சொல்லல? ஆமா ஆமா ஆமா, நான் சொன்னேன். இருந்தாலும் நீ வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஆடி பாவி, இதுகிட்டயா சொல்லிட்டு வந்த? இதோட வாய் சும்மா இருக்காதே. என்ன வீரா, எங்களுக்கு தெரியாம பார்ட் டைம் வேலை பார்க்க போறியா? அதெல்லாம் இல்ல மாமா. நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, நீ இப்படி கஷ்டப்பட்டு எங்களை பாத்துக்கணுமா? நாங்க பாத்துக்கிறோம். மாமா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் செய்யறதா இருந்தா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்னா என்ன? இல்ல இல்ல மாறா. ஆமா ஆமா, சரி நேராச்சு, எல்லாம் போய் படுங்க. ஊக்கம் கண்ணை கட்டுது. காலைல சீக்கிரம் போய் கடையை திறக்கணும்ல, போங்க. டேய், நீ எங்கடா போற வெளியில? நான் ஆட்டோல போய் படுத்துக்கிறேன். எதுக்கு? இங்கே தூங்கலாம், வெளியெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்லத்த, நமக்கு புரியுது, அத்தைக்கு புரியல. வலிமா, நம்மள இங்கே படுத்துக்கலாம். நமக்கு ஒரு ரூம் பிரிச்சு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த ரூம்ல கார்த்தியும் பிருந்தாவும் தூங்கட்டும். என்ன மாறா? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? சட்டுன்னு கிளம்புங்க. அப்புறம் அந்த ரூம்லயும் அந்த விஜி வந்து இடம் பிடிச்சிட போறா. சரிடா, தூங்குங்க. பாய். வா. உனக்கு என்னடா ஃபீலிங்கு? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. தெரியுது, அண்ணி கூட இல்ல, தனியா படுக்க வச்சுட்டாங்க, அதானே? புரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்க பிரச்சனை பண்றதுக்குனே ஒரு பெரிய பூதம் ஒன்று கிளம்பி வந்திருக்கு. அந்த கருமத்தை அடிச்சு முடக்கிட்டு அடுத்து உன் பிரச்சனையை சரி பண்ணுவோம். ரொம்ப நாள்லாம் ஆகாதுடா, அண்ணி சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க.